Good morning, students. This is our second video for chapter 4 from Vijayanta model, right? Today's topic is client server architecture. கவனிமா இந்த ரெண்டு வார்த்தையுமே நமக்கு தனித்தனியா நல்லா தெரியும். என்னது கிளையண்ட்னா என்ன, சர்வர்னா என்ன. கம்ப்யூட்டர்ல அதை எப்படி கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு யோசிச்சா நம்ம ஸ்கூலோட வெப்சைட்டே இந்த ஸ்டூடெண்ட் டீட்டெயிலாக இருக்கு இல்லையா, அந்த வெப் டேட்டா பேஸே ஏதாவது ஒரு பர்டிகுலர் சிஸ்டமில் தான் ஸ்டோர் ஆகும். இப்போ நான் என் பையனுக்கு மொபைல்லேருந்து அப்ளிகேஷன் போடுறேன், நீ உன் ஃப்ரெண்டுக்காக உன்னோட மொபைல்லேருந்து போடுவ, இன்னொருத்தர் லேப்டாப்லேருந்து போடுவாங்க, இன்னொருத்தர் ப்ரௌசிங் சென்டர்லேருந்து போடுவாங்க இல்லையா. அப்போ இவங்கெல்லாம் யாருன்னா கிளையண்ட். பட் அந்த ப்ரோக்ராம் அந்த டேட்டாபேஸ் ஒரு பர்டிகுலர் பிளேஸில், ஒரு பர்டிகுலர் ஹார்ட் டிஸ்கில், ஒரு பர்டிகுலர் சிஸ்டமில் ஸ்டோர் ஆகிருக்கும். தட் இஸ் சர்வர். எதுக்கிட்ட மெயினாக எதில் ஸ்டோர் ஆகிருக்கோ அது சர்வர். யாரெல்லாம் அதோட சர்வீஸை எடுத்துக்கிறாங்களோ, யாரெல்லாம் அதை யூஸ் பண்ணிக்கிறாங்களோ அவங்க கிளையண்ட், ரைட்? ஜென்ரல் இதுதான் நம்ம பார்க்கலாம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு. லிசன். Client server architecture. The main objective of internet implies that an application is shared by more than one hardware. Either it could be a server or client machine. என்ன சொல்றா? மெயின் கோலே என்ன? இன்டர்நெட்ல இருக்கும்போது ஒரு பர்டிகுலர் அப்ளிகேஷனை நிறைய சிஸ்டம் ஷேர் பண்ணணும். அது சர்வரா இருந்தாலும் சரி, கிளையண்டா இருந்தாலும் சரி. The server is a high performance hardware machine. It could run more than one application concurrently. Concurrently-னா ஒரே சமயத்துல, simultaneously அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ நிச்சயமா ஒரு சர்வர் எல்லாருக்குமே ஆன்சர் பண்ற நிலைமையில இருக்கிறதால ஹை பெர்ஃபார்மன்ஸ் ஹார்ட்வேர் மெஷினா தான் இருக்க முடியும். The client is a separate hardware machine which is connected with the server in the network, internet or intranet. நம்ம ஏற்கனவே 11th படிச்சிருப்போம் இன்ட்ராநெட்னா என்னன்னு. ஒரு பர்டிகுலர் கம்பெனிக்குள்ள இல்லை டிபார்ட்மெண்ட்குள்ள கனெக்ட் ஆகிருந்ததுன்னா அது இன்ட்ராநெட் இல்லையா. இப்போ நம்ம ஸ்கூல் எக்ஸாம்பிளே எடுத்துக்கிட்டோம்னா, நான் என் மொபைலையோ என் லேப்டாப்பையோ இன்டர்நெட்டில் கனெக்ட் பண்ணிவிட்டு ஸ்கூல் வெப்சைட்டில் போய் அப்ளிகேஷன் போடலாம். அப்போ நான் ஒரு கிளையண்ட், என் மிஷின் வந்து அந்த இடத்துல ஒரு கிளையண்ட்டாக ஆகுது. The server and client are also called as service provider and service requester. இப்போ ஸ்கூல் சர்வர் தான் சர்வீஸ் ப்ரொவைடர். என்னோட மெஷின், நான் மொபைலோ இல்லை லேப்டாப்லேயோ நான் போடுறேன்ல அப்ளிகேஷன், அதுதான் சர்வீஸ் ரிக்வெஸ்டர், ரைட்? இப்போ மாடல்ஸ் ஆஃப் கிளையண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர். The client server architecture shown here is classified into 3 types. என்னென்ன 3 types? Single tier architecture, 2 tier architecture, 3 or multi-tier architecture. நான் இந்த client server architecture picture பாருமா, where we are having database server. Just a minute. Where we are having database server. Actually நம்ம ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் ஒரு சர்வர் தான் இருக்கு. பெரிய பெரிய இப்போ ரயில்வேஸ் மாதிரியான நெட்வொர்க்லாம் எடுத்துக்கிட்டா நம்பர் ஆஃப் சர்வர்ஸ் வித் மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர்ஸ் வில் பி தேர். அண்ட் the clients are connected with internet. ஒருத்தன் ஏர்டெல் வழியா, ஒருத்தன் பிஎஸ்என்எல் வழியா, எப்படி வேணா கனெக்ட் ஆகட்டும், பட் they are connected to the internet. So these clients will get the service from the server. Able to understand? From the server they will get the service. That's why this is called as server. These things are called as clients. This is called as service provider. This is called as service requester. Clear? Web server is a software which is running in the server hardware. It takes the responsibility of compilation and execution of server side scripting language. இப்போ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜே ரெண்டாக பிரிச்சுட்டான். ஒன்று சர்வர் சைடு ஸ்கிரிப்டிங், இன்னொன்று என்னது கிளையண்ட் சைடு ஸ்கிரிப்டிங். கிளையண்ட்டு பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்ன எக்ஸிக்யூட் ஆகணுமோ அதை கிளையண்ட் சைடில் பண்ணிவிட்டு, சர்வரில் மேஜராக என்ன பண்ணணுமோ அதை சர்வர் சைடு ஸ்கிரிப்டிங்கில் பண்ணிடுவாங்க. கிளியர்? ரைட். சிங்கிள் டயர் ஆர்கிடெக்சர்னா என்ன? ஃபைல் சர்வர் இருக்கு, all the clients can access it. The architecture is used by the server accessed by client. The client application runs inside the server machine. இங்க கிளையண்ட்ல எந்த ப்ராசஸிங்கும் கிடையாது, சர்வர்ல மட்டும்தான் ப்ராசஸிங். தட் இஸ்
single tier architecture. அதுக்கு தான் this acts as a single layer interaction. Next one பாரு, two tier architecture, where in between we are having a layer. So it is called as two tier. This architecture is used for the server accessed by the client as two layer interaction, such as server layer and client layer. இது வந்து server layer, இது வந்து client layer. Able to understand? Previously single layer தான், ஒரே லேயருக்குள்ள சர்வரும் வந்துடுச்சு, கிளையண்ட்டும் வந்துடுச்சு. இந்த ஆர்கிடெக்சர்ல client is different from database, that is server tier. Okay, right. Three tier or multi tier. This architecture is used for the server accessed by client through more than one layer interaction. Single layer இருந்ததுன்னா two tier architecture அது. The programmer could decide the count of business logic layers according to the software requirement. That is the reason this model is also called as multi or three tier architecture. We can have any number of layers in between. Here two layers are there, so it is three tier. Na is two layer ங்கறீங்க, three tier ங்கறீங்க. நல்ல கவனி, no layer, ஒரே no layerனா பிரிவே இல்லைன்னா அது என்னது, சிங்கிள் டயர். ஒரு பிரிவு இருந்ததுன்னா டூ டயர், ரெண்டு இல்ல அதுக்கு மேற்பட்ட பிரிவுகள் இருந்ததுன்னா அது த்ரீ டயர். ஓகே, புரிஞ்சிருச்சா? ரைட். அடுத்தது பாருமா, ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸ் அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னேன். ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸ்ல என்ன சொன்னேன், ரெண்டா பிரிச்சுக்கலாம். ஒன்னு client side scripting, இன்னொன்னு server side scripting, right? PHP completely different from client side scripting language like JavaScript. PHP also supports object oriented programming concepts. That's why 78% people are using this. It is applicable to implement all OOPS features like class, object and inheritance, etc. In the OOPS, object oriented programming la முக்கியமான concepts இதெல்லாம், class, object, inheritance இதெல்லாம். Okay, right. Server side scripting language. PHP code entirely execute on web server, which is installed in the remote machine and is generating HTML code with is sent to the user. நல்லா கவனி, நம்ம ஸ்கூல்ல இதை தான் யூஸ் பண்றோம். ப்ரோக்ராம் எல்லாமே சர்வர்ல தான் இருக்கும், சர்வர் சைட்ல தான் இருக்கு, அங்கதான் எக்ஸிக்யூட் ஆகும். என் மொபைல்ல எனக்கு எக்ஸிக்யூட் ஆகிற மாதிரி தெரியுது, அவ்வளவுதான். நான் ஸ்டோர் பண்ணாலும் அங்க இருக்கிற ப்ரோக்ராம் தான் எக்ஸிக்யூட் ஆகி ஸ்டோரேஜ் ஃபுல்லாவே சர்வர்ல தான் ஆகும். The user receives the HTML code and sees the website contents via internet browser. அது வெப் ப்ரௌசர் எதுவாக வேணா இருக்கலாம், கூகுள் குரோமா இருக்கலாம், மொசில்லாவா இருக்கலாம், இல்லை ஐஇ இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரரா இருக்கலாம், எது வழியாவோ பார்த்துக்கலாம். கவனிமா, இங்க வெப் ப்ரௌசர், இங்க பிஹெச்பி எக்ஸிக்யூஷன் கோடு இருக்கு. அது எங்க இருக்கு, வெப் சர்வர்ல தான் இருக்கும். ஸோ இங்க நம்ம வெப் ப்ரௌசர்ல இருந்து ரிக்வெஸ்ட் போகும், அங்க சர்வர்ல எல்லா ப்ராசஸிங்கும் நடக்கும், முடிச்சிட்டு ரெஸ்பான்ஸ் திரும்பியும் எங்க வரும், வெப் ப்ரௌசருக்கு வரும். இதுதான் கான்செப்ட் ஃபார் சர்வர் சைடு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். Webs. Okay, so the remaining thing நல்லா புரிஞ்சுக்கோ, சர்வர் சைடு அப்படிங்கிறது தான் மேக்ஸிமம் பிசினஸ் வேர்ல்ட்ல யூஸ் பண்றாங்க, ரைட்? Remaining thing we'll see in the next video. Thank you, ma.